2 ஸ்பூன் வெந்தயம், 10-12 வரமிளகாய், ஒரு கட்டி பெருங்காயம். இதை 4 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா சிவப்பாக அந்த வெந்தயம் வெடிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுடணும். அதில் நல்லா இவ்வளோ, அதாவது ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி, அதுக்கேற்ற உப்பு போட்டு நல்லா வழுமுனை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளியில் கொதிலாம் தான் எடுத்துகிட்டு நல்லா வழுமுனை அரைச்சி வச்சுக்கணும். தனியா ஒரு கரண்டி வெறுவானல வறுத்து நல்லா தூள் பண்ணி சலித்து வச்சுக்கணும். இவ்வளோதான். சாப்பாடு பண்ணிவிட்டு நல்லா பலன்னு அதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெயை விட்டு நல்லா பிசிறினா பலன்னு ஆகிடும் அந்த சாப்பாடு. அதில் இந்த வெந்தயம் தொகையில் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, இந்த தொகையில் ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு அந்த தனியா ஒரு அரை கரண்டி போட்டு சிட்டிக்காய் மஞ்சப்பொடி போட்டு அப்படியே கலந்து மேலே கருவேப்பிலை போட்டு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இந்த எல்லாத்தையும் நல்லா வறுத்து போட வேண்டியது தான். சூப்பரான திடீர் புளியோரை. இந்த புளியோரை பண்ணுறதுக்கு ரொம்ப நாழி ஆகாது, 10 நிமிஷம்தான் ஆகும். இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம்னா சாப்பாடாக ரெடியாக இருந்ததுனாக்கா ஒரே 10 நிமிஷம்தான். இல்லை சாப்பாடு பண்ணி இந்த புளியோரைக்கு போட்டு கலக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்குள்ள புளியோரை சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு ஈஸியாக எடுத்துன்னு போயிடலாம். அவசரமாக பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. காரமாக இருக்கும் போது இருந்தால் மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே சுற்றி விட்டுக்கலாம். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.